ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டதென்று பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். ஆண்டவருடைய வேதம் மிக அழகாக நமக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டதென்று பூமியில் உள்ள வம்சங்கள், ஜாதிகள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். அப்போ தேவனுடைய நாமம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தரிக்கப்பட்டதே ஆனால் அந்த மனிதனோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று தான் அர்த்தம். அந்த மனிதனை கர்த்தர் வழி நடத்துகிறார் என்று தான் அர்த்தம். அந்த மனிதனை கர்த்தருடைய ஆளுகைக்குள் வைத்திருக்கிறார் என்று தான் அர்த்தம். ஏனென்றால் அவனுக்கு பரிசுத்தம் என்கிற கர்த்தருடைய நாமத்தை தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் தரிப்பித்து கொடுத்திருக்கிறார். இந்த காலை வேளையில் நீங்களும் நானும் அவருடைய நாமத்தை தரித்திருக்கிறவர்களாய், நம்ம மேல் அந்த நாமம், பரிசுத்த நாமம் தரிக்கப்பட்டதாய் காணப்படணும். இப்போ இந்த நாமம் தரிக்கப்பட்டாதான் நம்முடைய வாழ்வில் என்னென்ன நன்மைகள் இருக்கு பாருங்க. இப்போ யோசுவாவுக்கு கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்டது. நீங்கள் வேதத்தில் கவனமாக பார்த்தீங்கன்னா தாவீதுக்கு கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்டது. அந்த தாவீதுக்கு கர்த்தருடைய நாமம் தரிக்கப்படாத வரையிலும் தாவீது எங்கேயோ ஒரு வயல்வெளியிலேயோ இல்லது காடுகளிலேயோ மலைகளிலேயோ பள்ளத்தாக்கிலேயோ somewhere else in the wilderness, அப்போ கொஞ்சம் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். ஆனால் கர்த்தருடைய நாமம் அவனுக்கு தரிக்கப்பட்ட பின்பு, when God anointed David and he separated him from his family and he make him to stay in his presence. அப்போ தேவனுடைய பிரசன்னத்தில் தான் குடும்பத்தை விட்டு விலக்கி அவனை தேவ பிரசன்னத்தில் சார்ந்திருக்க பண்ணினார் என்றால், அவனை கொண்டு, தாவீதை கொண்டு கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய துவங்கிவிட்டார். நீங்கள் இந்த தாவீதுடைய காரியத்தை பழைய ஏற்பாட்டோடு கூட நிறுத்தலை. புதிய ஏற்பாட்டில் இயேசுவை கூப்பிடும் பொழுதும் அவர்கள் சொல்லுகிறார்கள், தாவீதின் குமாரனே, the son of David. Why they called him as the son of David? ஏன் அவரை இயேசுவை தாவீதின் குமாரன் என்று அழைத்தார்கள் என்றால், அந்த தாவீதுக்கு தேவனுடைய நாமம் தரிப்பிக்கப்பட்டது. We should realize, நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். என்னுடைய பேரில் அவர் பிரியமாய் இருக்க வேண்டுமென்றால் என்னுடைய பேரில் அவருடைய பெயரும் தரிப்பிக்கப்பட வேண்டும். இப்போ தாவீதின் தேவன் என்று சொல்லவில்லை, தாவீதின் குமாரனே. எப்படி சொல்கிறாங்க பாருங்க, தாவீதின் குமாரனே. இயேசுவை பார்த்து சொல்கிறாங்க, எங்களுக்கு இறங்கும் தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும், ஹேவ் mercy on us. அப்போ இந்த காலை வேளையில் நம்முடைய பெயரோடு அவர் பெயர் இணைக்க, அதை தான் அந்த உபாகமம் சொல்லுது. பரிசுத்த வேதாகமும் என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிப்பிக்கப்பட்டதென்று ஜாதிகள் கேள்விப்பட்டு, ஜாதிகள் கண்டு உனக்கு பயந்து நடுங்குவார்கள். They afraid when they hear your name. ஏன் அவர்கள் பயப்படணும்? உங்கள் நாமத்தோடு கூட கர்த்தருடைய நாமம் இணைக்கப்பட்டிருக்கிறது. அது தேவனுடைய பிள்ளை என்று இணைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட கர்த்தருடைய பிள்ளை என்று அழைக்கப்பட்டிருக்கிறது.
வேதத்தில் சாமுவேலை எடுத்துக்கோங்க. சாமுவேலை அவங்க அம்மா பால் மறந்த குழந்தைங்க. 1 வயசில் மறந்துச்சா, 2 வயசில் மறந்துச்சா, 3 வயசில் மறந்துச்சான்னு தெரியாது. அது பால் மறந்த குழந்தை. வேதம் சொல்லுகிறது, வருடம் வருடம் அவருடைய தாய் அவனுக்கு ஒரு சின்ன சட்டையை தச்சு கொண்டு வருவா. ஆனால் அது அவனுக்கு பத்தாது. ஏன்னா அவன் வளர்ந்துட்டே இருக்கான். அவள் தாய் நினச்சிட்டா தான் பிள்ளை இப்படி தான் இருப்பான். ஆனால் அது வளர்ந்துட்டே இருக்குது. தேவ சமூகத்தில் இருக்கிறதுனால வளர்ந்துட்டே இருக்கு. அந்த சட்டை அவனுக்கு பத்தாதுன்னு பைபிளில் ரொம்ப தெளிவாக இருக்குது. ஆனால் அந்த சாமுவேலை குறித்து ஒரு காரியத்தை நீங்கள் பாருங்கள். அவன் சாமுவேல் தன்னுடைய தாய் வீட்டில் தகப்பன் வீட்டில் வளர்ந்துருந்தா கூட இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் கிடையாது. தேவனுடைய ஆலயத்தில் வளரும் போது தேவனுடைய நாமம் அவனுக்கு தரிப்பிக்கப்பட்டது. இப்போ தரிப்பிக்கப்பட்ட உடனே கர்த்தர் சாமுவேலே சாமுவேலேன்னு கூப்பிட்றாரு. இந்த சாமுவேல் இதோ அடியேன் இருக்கிறேன் என்று சொல்லி புரிந்து கொள்ளுகிற சமயத்தில் ஆண்டவர் இஸ்ரவேலில் நடக்க போகிற சம்பவங்களை மிக தெளிவாக இந்த சாமுவேலோடு கூட இடைபட ஆரம்பிக்கிறார். அப்போ பேர் எப்படி வருது பாருங்க. சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசி. The God make Samuel as a prophet for his people. தான் முதல் பெயர்சபா மட்டும் அவன் ஒரு தீர்க்கதரிசி என்று அறியப்பட்டிருந்தான். தீர்க்கதரிசிக்கு பல பெயர்கள் இருக்கிறது. ப்ராஃபட்டு, ஃபோர்த் டெல்லிங், அப்புறம் விஷன் சியர், இதெல்லாம் நிறைய பெயர்கள் இருக்குது. அதாவது தீர்க்கதரிசி, எதிர்காலத்தை சொல்லுகிறவர், தரிசனம் பார்க்கிறவர், இப்படி பல பெயர்கள் அவர்களுக்கு உண்டு. அப்போ இந்த தீர்க்கதரிசியினுடைய, அதாவது சாமுவேலுடைய பெயரோடு தேவனுடைய நாமம் தரிப்பிக்கப்பட்டதென்றால் அவனை தீர்க்கதரிசி என்று அழைக்கிறார்கள். They called him as a prophet. இந்த காலை வேளையில் உங்களையும் என்னையும் இன்றைக்கி நிறைய பேர் போட்டுக்கிறாங்க, அவங்களா போட்டுக்கிறாங்க. நான் தீர்க்கதரிசி, நான் இன்னாரு, நான் அன்னாரு, நான் போனாரு, நான் வந்தாரு, நான் உட்காந்தாரு, நான் இன்னாருன்னு போட்டிருக்காங்க. அதில் ஒருத்தர் போட்டிருந்தது எனக்கு அதாவது பயங்கர ஷாக்கிங்கான நியூஸ் எனக்கு. அது ரைட் ரெவரண்டுன்னு போட்டிருப்பாங்க, லெஃப்ட் ரெவரண்டுன்னு போட்டிருப்பாங்க, என்னத்தையோ ஒரு ரெவரண்டு போட்டிருப்பாங்க. டாக்டரு, ரெவரண்டு, ரைட்டு, லெஃப்ட்டு, பிஷப்பு, ஏதோ ஒன்று போட்டிருப்பாங்க. ஆனால் இவர் போட்டிருந்த பேரை பார்த்தா பைபிளையும் இல்லை, ஆர்ச்சி பிஷப்புடைய லிங்க்லையும் இல்லை. இது எங்கேருந்துடா கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தா அவராக ஒரு பேர், அவருக்கு ஒரு பேர் அவராக வச்சுக்கிட்டாரு. இல்லைங்க, கர்த்தர் நமக்கு நாமத்தை, அவர் நாமத்தை நமக்கு தரிப்பித்தார் என்று ஊரில் உலகத்தில் உள்ள ஜனங்கள் பார்த்து அதை கேட்டு பயப்படுவார்களாம். இந்த காலை வேளையில் உங்கள் நாமத்தோடு கர்த்தருடைய நாமம் இணைக்கப்பட வேண்டும். அப்படி இணைக்கப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறதை ஜனங்கள் காண்பார்கள். They should see. எப்படி பார்ப்பாங்க தெரியுமா? சும்மா சாதாரணமாக கிடையாது, பயத்தோடு பார்ப்பார்கள். Who is that person? யார் இந்த மனிதன்? இந்த மனிதனோட கர்த்தர் இருக்கிறாரே, எப்படி அவர் இவனோடு கூட இருக்கிறார்? ஒரு கூட்டத்துக்கு போகிறீங்கன்னா தேவ மகிமை அங்கே இறங்கி வரும். அப்போ கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறான்றதுன்னு அர்த்தம். அதுதானே ஆண்டவர் அங்கே காண்பிக்கிறாரு. அப்போ இந்த காலை வேளையில் நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலத்தில், நீங்கள் போகிற விடத்திலையும் உங்கள் பேரோடு கர்த்தருடைய நாமும் இணைக்கப்பட்டு விட்டால், சேர்க்கப்பட்டு விட்டால், ஒப்பு கொடுக்கப்பட்டு விட்டால், அது ஒன்றாக இணைக்கப்பட்டு விட்டால் நீங்கள் தான் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று மற்றவர்களால் சாட்சி கொடுக்கப்படும். ஒரு தேவ மனிதனை குறித்து சொல்லுவாங்க எப்படி, அதாவது மறைந்த முன்னாள் நல்ல ஊழியர் டிஜஸ் தினகரன் அவர்களை குறித்து பல விமர்சனங்கள் வந்திருந்தாலும் எனக்கு சில விஷயங்களில் உடன்பாடு உண்டு.
அவருடைய வாழ்வில் அவருடைய அந்த வழி நடத்துகிற காரியங்கள் அதெல்லாம் ஆவியானவர் அவரை வழி நடத்துனதெல்லாம் சில விஷயங்களில், எல்லா விஷயத்திலும் நான் உடன்பட மாட்டேன், ஆனால் ஒரு சில விஷயத்தில் நான் உடன்படுவேன். அப்போ அவர் வேலை செய்யும் பொழுது, அதாவது பேங்க்கில் அவர் மேனேஜராக பரோடா பேங்க்கில் இருக்கார். அப்போ லேபர்ஸ் அசோசியேஷன் தலைவர் வெளியில் குதிக்கிறார். போய் அந்த ஆளை ஒன்றுக்கு 2 இல்லைன்னு பண்ணிடுறேன், நான் பாரு உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன் இன்றைக்கி, இது கையெழுத்து போகிறையான போட மாட்டுறாரு, அப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு தரன்னு குதிச்சுட்டு இருந்தாராம். அப்புறம் அவருக்கான நேரம், அவரை போய் சந்திப்பதற்கான நேரம் வந்த பொழுது அவரை உள்ளே கூப்பிட்ருக்காங்க. மேனேஜர், சீஃப் மேனேஜர் கூப்பிட்றாரு, போங்க. மனுஷன் உள்ளே போனவர் வணக்கையா அப்படின்னு அப்படி பொறுமையாக வந்து சேரில் உட்கார்ந்தார். இவங்க சொன்னாங்களா உட்காருங்க பிரதர் அப்படின்னு. உட்காந்துட்டு சொல்லுங்கள் உங்களுடைய பிரச்சனை என்ன? ஐயா நீங்கள் வேறு, அவனுக்கு கிடக்குறாரு, என் பிரச்சனை வேறு, என் பையனுக்கு இப்படி இருக்கு ஐயா, அவனுக்கு ஒரு சுகம் இல்லையா, இது ரொம்ப டாக்டர்லாம் பார்த்துட்டேன், முட்டிக்கிறேன் அப்படின்னு நானே அங்கேயே அவருக்காக ஜோம் பண்ணியிருக்கேன். இவர் இங்கே ஜோம் பண்ணுறது, அவருக்கு அங்கே வீட்டில் அவங்க பையனுக்கு சுகம் உண்டாயிடுச்சு. ஆண்டவர் பெரிய அற்புதத்தை அந்த நாட்களில் செய்திருக்கிறார். வெளியில் வந்து லேபர் யூனியன் ஆட்கள்லாம் அண்ணா பேசுனீங்களாண்ணா, என்னென்ன சொன்னார்? நான் பேசிட்டேன்பா, எல்லாம் சுமூகமாக முடிஞ்சிடுச்சு, வாங்க எல்லாம் நம்ம போவோம், அவங்கவுங்க வேலையை பாருங்கள், அது ஏற்ற நேரத்தில் நமக்கு எல்லாம் கைக்கூடி வர பண்ணிடும், நான் பேசிட்டேன், எல்லாம் வாங்க போகலாம், அவ்வளோதான், மேட்ரு முடிஞ்சுது. அசோசியேஷன் கலைஞ்சு போயிடுச்சு. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, தேவனுடைய நாமம் நம்முடைய நாமத்தோடு இணைக்கப்பட்டால் அதனுடைய வேல்யூவே அதிகம். அதைத்தான் இந்த காலை வேளையில் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். நாம் பெற்று அனுபவிக்க போகிறோம். கர்த்தர் நம் மூலமாக பலத்த கிரியைகளை செய்வாராக. ஆமென்.